1803ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் ஆட்சி நடந்து கொண்டிருந்த சமயத்தில் திருநெல்வேலி கலெக்டராக இருந்த லூசிங்டன் பிரபு திருச்செந்தூர் வந்திருந்தார். முருகனுக்கு நடக்கும் வழிபாடுகளில் ஒன்றான சோஷ்டச உபாசார சேவையை கண்டார். சோஷ்ட உபாசாரம் என்பது 16 வகை உபசாரங்களில் விசிறி வீசும் உபசாரம் ஆகும். வெள்ளியால் ஆன விசிறியை கொண்டு அர்ச்சகர் சுப்பிரமணிய சுவாமிக்கு வீசுவார். இதை கண்ட லூசிங்டன், உங்கள் கடவுளுக்கு என்ன வியர்க்குமா, விசிறி வைத்து வீசுகிறீர்களே என்று கேலியாக கேட்டார். அப்போது அங்கிருந்த அர்ச்சகர்கள், ஆம், எங்கள் சண்முக கடவுளுக்கு வியர்க்கும் என்று கூறி முருகப்பெருமானுக்கு அணிவிக்கப்பட்டிருந்த மாலையையும் கவசத்தையும் அகற்றி காண்பித்தார்கள். முருகப்பெருமானின் திருமேனியில் திட்டு திட்டாக வியர்வை துளிகள் அரும்பியிருந்ததை கண்ட லூசிங்டன் வியந்தாலும் அவரால் அதை நம்ப முடியவில்லை. வீடு திரும்பிய லூசிங்டனுக்கு மனைவியின் வடிவில் மற்றொரு அதிர்ச்சி காத்திருந்தது. நன்றாக இருந்த அவரது மனைவி திடீரென கடுமையான வயிற்று வலியால் துடித்தார். இதற்கு சூளை நோய் என்பார்கள். இந்த நோய் ஏற்பட்டவர்களுக்கு நெருப்பை விழுங்கியது போல வயிற்றில் கடுமையான எரிச்சல், வலி ஆகியவை இருக்கும். முருகனின் வழிபாட்டை ஏளனம் செய்ததே இதற்கு காரணம் என புரிந்து கொண்ட லூசிங்டன் தனதுக்கு கீழே வேலை செய்த அதிகாரியான முருக பக்தரை அழைத்து நடந்ததை சொல்லி என்ன செய்தால் முருகனின் கோபம் தணிந்து தனது மனைவிக்கு நோய் சரியாகும் என்று கேட்டார். அந்த முருக பக்தர் சொன்ன யோசனையின்படி உடனடியாக திருச்செந்தூர் சென்ற லூசிங்டன், முருகப்பெருமானே, என்னை மன்னித்து என் மனைவியை காப்பாற்று. அவள் படும் துன்பத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உன் கோவிலுக்கு தேவையான பொருட்களை எனது சொந்த செலவில் வாங்கித் தருகிறேன் என்று மனமுருகி வேண்டிக் கொண்டார். முருகப்பெருமானின் கருணையால் லூசிங்டன் பிரபுவின் மனைவிக்கு இருந்த வயிற்று வலி உடனடியாக சரியானது. முருகப்பெருமானின் கருணையைக் கண்ட ஆச்சரியத்துடன் உணர்ச்சி பெருக்குடன் இருந்த லூசிங்டன் பிரபு தான் வேண்டிய கொண்டபடியே வெள்ளி பாத்திரங்களை கோவிலுக்கு காணிக்கையாக கொடுத்தார். அவற்றில் லூசிங்டன் 1803 என்ற முத்திரை பொறிக்கப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளது. அவர் அன்று கொடுத்த வெள்ளி பாத்திரங்கள் இன்று வரை திருச்செந்தூர் முருகன் கோவிலில் உபயோகிக்கப்பட்டு வருகிறது. முருகனுக்கு அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படும் பாத்திரத்தில் லூசிங்டன் 1803 என்ற முத்திரை இருப்பதை இன்றும் பார்க்க முடியும்.